அப்படி உங்களோட மொதல் 50 கஸ்டமரை நீங்கள் எப்படி வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தீங்க? நம்மளோட டேக்லைனே வந்து உங்கள் பணம் உங்கள் தேவைக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, எப்படி அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? எப்படி கொண்டு வர முடியும்? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் தான் ஒரு பிஸ்னஸ் ஆள போகுது. இனி திருப்பி பேனா பேப்பரை வச்சு எழுதுறதுக்கு யாருக்கு இருக்கும்? பிஎன்ஐ டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணலாம்னா நீங்கள் எதில் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோனுங்கிறது அங்கே போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். இறங்கி விளையாடுறது அவங்கவுங்க டேலண்ட். வருமானத்தில் முதல் செலவு சேமிப்பாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் 2030 வந்து நீங்களும் ஒரு கோடீஸ்வரர். அது நம்மளை மாதிரி வளர்கிற இந்தியாவில் நாம் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா எப்போ பண்ண போகிறோம்? ஸோ அப்படி பிஎன்ஐக்குள்ள வர ஒரு புது மெம்பருக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னால் என்ன நீங்கள் சொல்லுங்கள்? எந்த விஷயம் செய்தாலும் முதல் 1000 நாட்கள் கணக்கில் வச்சுக்கலாம். காற்று இருக்கிறதுலேயும் ஒரு சுகம் இருக்குதுன்னு நம்பணும். நான் உயிர் போடுறது வெல்கம் டு ஸ்பாட்லைட் வித் ஹரி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஒரு என்டர்பிரனரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு சண்முகம் அவர்கள் எஸ்ஜிஹெச்இட்ஸ் பொள்ளாச்சி 3வது தலைமுறையாக தன்னோட தொழிலில் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அதிலேருந்து அவங்க கிடைச்ச அவங்களுக்கான வெற்றிகள், அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஸோ ஸ்பாட்லைட் வித் ஹரி இந்த சேனலுக்கு நீங்கள் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கண்ணா. ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறப்போங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எஸ்டிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, ஸோ உங்களுக்கு ஒரு எல்லா பிஸ்னஸ் ஓனருக்குமே ஒரு ஐடியா இருந்திருக்கும். நம்ம இதை வந்துட்டு இந்த லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். ஸோ எஸ்ஜிஹெச்இட்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து உங்களோட மைண்ட் செட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவாக இருந்ததுங்க? எஸ்ஜிஹெச்இட்ஸோட மெயின் நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் எடுத்ததையும் ஒரு பேங்க்கில் ஃபினான்ஸோ ஒரு பெரிய நிதி உதவிகள் அவங்க வளர வரைக்கும் கிடைக்காது. ஆனால் எஸ்ஜிஹெச்இட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இளம் தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களை நம்ம கண்டறிந்து அவங்களோட வளர்ச்சிக்கு நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் அடிப்படையில் நம்பிக்கை ஒன்றைவே நம்ம வந்து ஒரு மூலதனமாக அவங்களோட வளர்ச்சிக்கு நாம் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் மெயின் விஷனாக வச்சுருக்கோம். அப்படி வந்து ஒவ்வொருத்தரையுமே ஒரு திறமை ஒன்றை மட்டும் நம்ம நம்பி அவங்களுக்கு ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணி அவங்க தொழிலை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து அவங்களோட பேங்க்குக்கு போய் அவங்களுக்கு தேவையான வசதிகள் வாங்க வரைக்கும் அதிக வட்டிக்கு போய் வாங்காமல் குறைந்த வட்டி விகிதத்தில் ஒரு நிறைவான சேவையை நம்ம கொடுக்குறது எஸ்ஜிஓவோட மெயின் நோக்கமாக நாம் வச்சுருக்கிறோம். சூப்பருங்கண்ணா. ஸோ அப்போ யங் என்டர்பிரனர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் எஸ்ஜிஹெச்இட்ஸ் வந்துட்டு ஒரு முதல் படியாக இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே. இதில் வந்து சேமிக்கணும், பேங்க்கை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறவங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணம் வந்து இந்த மாதிரி தொழில் செய்து முன்னேறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் எஸ்ஜிஏவோட மெயின் நோக்கம். இதில் வந்து ஒரு சைடு சேமிக்கிறவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்றோம், இன்னொரு சைடு வந்து தொழிலில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வளர்ச்சிக்கு துணை நிற்கிறோம். சூப்பர். இதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். சூப்பருங்க. ஆனால் இப்போ எல்லா தொழிலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்லுங்க, ஒரு பெரிய கிரிட்டிக்கலான விஷயம். டெஃபினெட். ஒரு உதாரணத்துக்கு நான் வெப்சைட் பண்ணுறேன்னா அந்த கஸ்டமருக்கு நான் வெப்சைட்டை பற்றி புரிய வச்சு தான் இது பண்ணணும். கம்பேரிட்டிவ்லி இது மணின்னு வரப்போ, ஒரு சிட் ஃபண்டுன்னு வரப்போ எப்படி வந்துட்டு இப்போது ஈவன் தான் நம்ம ஒரு நல்ல ஃபெமிலியரான ஆளாக இருந்தாலுமே மணி விஷயம்னு வரப்போ ஒரு பெரிய நம்பிக்கையை கேதர் பண்ணுறது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ அப்படி உங்களோட மொதல் 50 கஸ்டமரை நீங்கள் எப்படி வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தீங்க? இது நம்ம சொல்லப்போனால் இது 3வது தலைமுறையை நம்ம இப்போ சீட்டு நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்க. இதில் வந்து தாத்தா நடத்தினாங்க, நாம் அப்பா நடத்திட்டு இருந்தாங்க, அதை நான் அப்படியே டேக் ஓவர் பண்ணி அன்றைக்கி ஒரு 5 குரூப் 10 குரூப்புக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே நம்ம ஒரு 10 வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ்டாக நம்ம இந்த வந்து சிட் ஃபண்ட்ஸை வந்து முறைப்படி சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் 1982 சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த ஆக்ட் படி 1956 கம்பெனி ஆக்ட் படி ப்ரைவேட் லிமிட்டடாக ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராக நிறைய பேர் மக்களுக்கு கொண்டு போய் அதை சேர்த்தணுங்கிறதுனால இந்த மாதிரி அதை ப்ரொமோட் பண்ணணும். அதிலிருந்து நம்ம வந்து இன்றைக்கி
எஸ்ஜிஏ சிட்ஸ்னு ஒரு பிராண்டாக அதை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, ஏன்னா என்னதான் ஒரு நல்ல சர்வீஸ் இருந்தாலும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற போது நம்ம அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படுது. அது மட்டும் அல்ல, நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுனா நம்ம பிராண்ட் வளர்ந்துடாது. ஒரு நல்ல சிறந்த சேவை நம்ம கஸ்டமர்களுக்கு வந்தவங்களுக்கு நம்மளோட டேக்லைனே வந்து உங்கள் பணம் உங்கள் தேவைக்கு. அப்போது அவங்களோட தேவைக்கு நாம் ஒரு புரிதலாக ஒரு நல்ல ஃபினான்ஸ் பார்ட்னராக எஸ்ஜிஏ சிட்ஸ் இருந்ததுனால அவங்களே அவங்களோட நண்பர்களையும் ஒரு ரிலேஷனையும் அவங்க அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சிறந்த சேவை கொடுத்து ரெஃபரல் அங்கிருந்து நம்ம எடுத்து தான் இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். அதுதான் நம்ம ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா கஸ்டமர் சர்வீஸ் ஒன்று தான். ஏன்னா நம்ம சர்வீஸ் செக்டார், சொன்ன வார்த்தையை நாம் என்றைக்கு மதித்து நடப்போம் அப்படிங்கிறது எஸ்ஜிஏ சிட்ஸோட தாரக மந்திரமே. சூப்பருங்கண்ணா. ஸோ கஸ்டமருக்கு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணோன்னா அவங்கள நம்ம வேல்யூ பண்ணணும்னா கண்டிப்பாகவே அது கண்டிப்பாக. ஏன்னா எதுக்காக நம்மக்கிட்ட வரணும் மக்கள் அப்படிங்கிறது கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கொடுப்போம். ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவோம். அது பண ரீதியில் நம்ம வந்து சரியாக இருப்போங்கிற நம்பிக்கையே ஒரு நாளில் அதை நாம் ஏற்படுத்த முடியாது. இது 2-3 தலைமுறையோட ஒரு முயற்சி. ரொம்ப நல்லதுங்க அண்ணா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 தலைமுறை நீங்கள் சொல்கிறப்போ தாத்தா இருந்திருப்பாங்க, அப்பா வந்திருப்பாங்க, அடுத்து நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போ என்னோடய தலைமுறை வந்தப்போ நான் அதை ஃபுல்லாக சிஸ்டமைஸ் பண்ணேன், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணேன், ரெஜிஸ்டர் ஆக்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஈவன் தோ ஒரு பிராண்ட் இருந்தாலும் பிராண்டை ஹேண்டில் பண்ணவங்க அடுத்தடுத்து தலைமுறை மாறுறப்போ எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். ஸோ அப்பா பார்த்தாரு, நல்லா பார்த்தாரு, அடுத்து இப்போ பையன் பார்க்குறாரு, என்ன பண்ணுவார், என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்துருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வந்ததுங்களா? அதெல்லாம் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணிங்களா? எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க? அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்கனைஸ்டுக்கு நான் வந்து என்னோடய பீரியடில் மாற்றி கொண்டு வந்தேன். 2007 கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கு இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது அன்னைக்கு காலகட்டத்துக்கு அன்னைக்கு எப்படி வேணுமோ அப்படி செய்தாங்க. இது வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ் பண்ணி இப்போ ஒரு ரசீது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேருந்து ஒரு லிங்க் அனுப்புனா அவங்க வந்து அதில் ரெசிப்ட் பண்ணிட்டா அப்போவே அவங்களுக்கு தேங்க்யூ மெசேஜ் வந்துடுற அளவுக்கு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒருத்தர் சீட்டு ஜாயின் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். என்ன சீட்டு அமௌண்ட் கட்டணும், எஸ்எம்எஸ் மெயில் வந்துடுது. இப்போ இது மாதிரி கம்ப்ளீட் டெக்னாலஜி பேஸில் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த 10 வருஷத்துக்குள்ளே கிடைச்ச மாற்றங்கள். நம்ம இனி எந்த அளவுக்கு இனி வர்ற காலங்களில் டிஜிட்டலாக நம்ம டெக்னாலஜி ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு தான் ஃப்யூச்சரில் நமக்கு நிலச்சி நிற்குங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக. அப்போது நம்ம அதைய இன்னும் நிறையா அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலருந்தே ஒரு சீட்டு ஜாயின் பண்ணிக்கணும், வீட்டிலேருந்தே ஏலத்தில் கலந்துக்கணும். அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா எனி டைம் அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் போகணும். இது மாதிரி ஈஸி பண்ணணும். ஒரு ஃபோனில் நமக்கு சீட்டு எல்லா வேலையும் முடியணும் அப்படிங்கிறது இன்றைக்கு நாங்கள் செய்துட்டு வந்துட்டுருக்கிற அந்த முயற்சி. ஓகே, சூப்பருங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்லி ஃபினான்ஸ்னு வரப்போ இப்போ நாங்கள் உங்கள் க்ரோத் எல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக எப்படி இருக்கணுங்கிறது உங்களை பார்த்து தெரியுது. ஒரு ஸ்டார்டிங் ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் சொல்கிற டெய்லி ஹேபிட்டாக ஒரு 2 விஷயத்தை வச்சுக்கோங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த 2 ஹேபிட்டை சொல்லுவீங்க? ஹேபிட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பணத்தில் ஒரு 3 விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் ஹேபிட் நான் சொல்கிறேன். ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு செயல் செய்தால் போதும். கண்டிப்பாக. ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா நமக்கு வந்து பணம் வரும். அந்த பணத்தை நம்ம கூட தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் வேணும். கண்டிப்பாக. பணத்தை நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மனநிலை இருந்தால் தான் அது நம்ம கூட இருக்குது. கண்டிப்பாக. இது 2. அடுத்து 3வது ஒரு ரொம்ப முக்கியமானது, அந்த வச்சிருக்கிற பணத்தை பன்மடங்காக பெருக்கணும். அதுக்கு நாலேஜ் தேவைப்படும். அப்போது செயல், மனோநிலை, நாலேஜ், அறிவு, இது 3 ஒரு இடத்துல எங்கே இருக்குதோ அங்கே பணம் கட்டாயம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. அப்போ நிறைய இடங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வேலை பார்க்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அதை வச்சு லைஃப் லாங் அந்த பணம் அவங்க கூட இருக்கிறது இல்லை. கண்டிப்பாக. அப்போது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. சிலர் வந்து பணத்தை வச்சுருக்கிறாங்க, பட் ஆனால் ஒரு குறைவான இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அது இன்ஃப்ளேஷனில் வந்து அந்த பண வேல்யூ இழந்துருது. அதை அவங்க வந்து வளர்த்த முடியல. அதுக்கு அடுத்த நாலேஜ் அவங்கக்கிட்ட இல்லை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பணத்தை நம்ம கூட தக்க வச்சுக்கிறோம், அதுக்கடுத்தது அந்த தக்க வச்ச பணத்தை பன்மடங்காக பெருக்கிறோம். இந்த 3ஐயும் நாம் பிரித்து
நாம் எந்த அளவு அதை சரியாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனோட வளர்ச்சியும் ஒரு பிஸ்னஸோட வளர்ச்சியும் இதுதான் நம்ம ஒரு சீக்ரெட்டாக நான் நினைக்கிறேன். இதை நாம் ஃபினான்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனானாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கண்டிப்பாக. அதுக்கடுத்தது எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும். இது வந்து பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வருஷம் வருமானம் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்டிங் பண்ணிடுறோம். பட்ஜெட்டிங் மீன்ஸ் வருமானம் மட்டுமல்ல, அதுக்கான செலவுகளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு வருடத்துக்கானதை நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்னா மார்ச்லேயே நெக்ஸ்ட் இயர் பிளான் நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா இந்த 2 விஷயம் கரெக்டாக நம்ம பண்ணாலே ஒவ்வொரு மனிதனும் முன்னேற்றத்துக்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு நல்லதாக சம்பாதிக்க போகிறோம், சம்பாதிக்கிற பணம் இந்தந்த வகையில எல்லாம் செலவாக போகுது அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டிங் போட்டுறோம். அந்த பட்ஜெட்டிங் போட்டுட்டு அந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு டைம் பட்ஜெட்டிங் போட்டாச்சுன்னா அந்த பிளானை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அப்போது இந்த வருஷம் 365 நாளில் இந்த பட்ஜெட்டிங்கில் பிளானிங்கில் இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து சொன்னால் எங்கள் பட்ஜெட்டில் அது இல்லைங்கன்னு சொல்ல தெரியும். நம்ம நிறைய மக்கள் இன்றைக்கி காலையில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பணம் நம்ம வந்து சரியாக டெவலப் பண்ண முடியாத காரணம் அதுதான். நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோம், எதுலையெல்லாம் செலவு பண்ண போகிறோம், வீட்டுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம், தொழிலை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறோம், ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம். ஒரு தொழில் அப்படின்னா இந்த 4-5 வகையும் நாம் பட்ஜெட்டிங் பண்ணிக்கணும். நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூஷனோ அதை எடுத்து அந்த ஃபேமிலிக்கு என்னென்னலாம் செலவுகள் இருக்குதோ அதை நாம் இங்கேயும் பட்ஜெட் பண்ணி இந்த மாதிரி சேமிப்புக்கு என்ன ஒதுக்கணுமோ ஒதுக்கி அதை நாம் சரியாக செய்யும் பொழுது இந்த 2 விஷயத்தை செய்தால் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு முன்னாடி பிளானிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த பிளானிங் இருந்து இவ்வளோ தான் நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிளானிங் வச்சாவே கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. நம்ம ஃப்யூச்சர் பற்றி நம்ம இப்போவே ப்ரிடிக்ட் பண்ணுறோம். நம்ம வந்து அது பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இப்போவே செய்தால் தான் சரியாக வரும். கண்டிப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் கடைசியில் நாம் கணக்கு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். ஓகே. ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்டர்பிரனர்ஸ்க்கு என்ன சொல்லணுங்கிறதுல 2 விஷயம். பிளானிங் இருக்கணும், பட்ஜெட்டிங் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக நோ சொல்ல தெரியணும். இந்த பட்ஜெட்டில் என்னோடது இல்லை, அதனால் நான் இதுக்கான செலவுகளை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஸ்கேலிங் வித் வேல்யூஸ். இதில் என்ன கேட்குற விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் முதல் தலைமுறை ஆண்டர்பிரனருங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். நான் என்ன சிரமங்களை ஃபேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்களோட 3-4 வருஷம் ஆச்சு. ஒரு டீமை நாங்கள் வச்சுருந்தோம். அந்த டீமை ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம். இப்போ உங்களோட இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 தலைமுறையாக வந்துட்டு இல்லாத 3வது தலைமுறையில் சிஸ்டமேட் பண்ணிங்க. ஸோ டெக் வைஸும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் வைஸும் சரி நிறைய சிஸ்டமேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எங்களால் ஒரு 10 பேத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பெரிய சிரமமாக இருந்தது. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எப்படி அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எப்படி கொண்டு வர முடியும், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக நோ பெயின் நோ கெயின். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா ஒரு வீடு மாறினாலும் கூட ஒரு 10 நாள் 1 மாதம் நமக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் ஒரு டோட்டல் நம்ம பிஸ்னஸோட சிஸ்டமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த பெயின் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது சுகமான சுமையாக நாம் எடுத்து அதுக்கு ஒரு டெடிகேஷன், அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி நாம் அது கூட வந்து அது மேலே நம்பிக்கை வச்சு, ஏன்னா ஃப்யூச்சர் வந்து சிஸ்டம் அண்டு ப்ராசஸ் தான் ஒரு பிஸ்னஸ்ஸை ஆளப்போகுது. அதுதான் நம்ம மெயின் நம்மளை வந்து வளர்த்துறதுக்கான இடம் அதுதான். அப்போ அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரகிள் வரும். நம்ம டீமில் இருக்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கலாம், அவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து நம்ம வீட்டில் ஒரு மேல் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் மாதிரி. அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல செழிப்பாக இருக்கணும். அந்த டேங்க் ஃபுல்லாக இருந்தால் தான் ஒவ்வொரு டேப்பும் எம்ப்ளாயியாக வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்ம ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போது ஒரு பிஸ்னஸ் வளராமல் அங்கே இருக்கிற டீம் வளரவே முடியாது. முதல்ல அது டீம் புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன அப்படின்னு நினச்சா ஒரு தொழில் வளராமல் நாம் ஒருத்தர் அங்கே இருக்கிற டீம் எப்படி வளர்ந்துட முடியும்?
கண்டிப்பாக. அப்போ டெஃபினட்டாக நம்ம தொழிலுக்கு என்ன செய்தால் நன்மையோ அதை டீமே சேர்ந்து செய்யறக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூடு நம்மளுக்கு வரணும். அப்போ அங்கே தான் நமக்கு அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு இடம் அங்கே தான் வருது. அப்போ இந்த சிஸ்டம் அண்டு ப்ராசஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணுற மைண்ட் செட் வரும்பொழுது தான் பிஸ்னஸே வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ச்சியில் தான் பிஸ்னஸோட வளர்ச்சியும் இருக்குது, டீமோட வளர்ச்சியும் இருக்குது. இப்போ இதை வந்து பிஸ்னஸ் தனி, அங்கே இருக்கிறவங்க தனின்னு யாரும் நினைக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து ஒன்றா நம்ம வந்து பயணிக்கிறோம். நம்ம தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நாம் ஒரு கூட்டமாக தான் போகணும். வேகமாக போகணும்னா தனியாக போய்க்கலாம். ஆனால் அந்த ஒரு லாஜிக்கை நாம் புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டத்தை இன்னும் நாங்கள் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமான்னு டீமு கேட்கக்கூடிய மனநிலைக்கு எப்போ வந்தாங்களோ அன்னையிலேருந்து அங்கே க்ரோத் ஆரம்பிக்கும். இதை மெல்ல 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 சொல்லி புரிய வச்சு எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு மொபைல் ஃபோனில் நாங்கள் ரெசிப்ட் பண்ணிக்கிறோம். டைரெக்டாக சர்வருக்கு போய் அங்கேருந்து தேங்க்யூ மெசேஜ் போயிடுது. எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சிரமத்தான் பட்டோம். ஒரு டக்குன்னு நம்ம அது மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள். பட் அதுக்கு வந்ததுக்கப்புறம் அதை விட முடியாது. கண்டிப்பாக. இனி திருப்பி பேனா பேப்பர் வச்சு எழுதுறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சொஃபிசிகேஷன் வந்து நாம் அதை நினைக்கும் பொழுது இந்த சிரமங்களை ஏற்றுக்கணும். ஃப்யூச்சருக்காக நாம் இந்த பெயினை ஏற்றுக்கணும். ஓகே. ஸோ அப்போ நம்மளோட இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குங்கிறத நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்க அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப தூரமாக போகணுன்னா கூட்டமாக போகும். எல்லாரும் இணைஞ்சு தான் அந்த இடத்துல போய் சேர முடியும். ஸோ அப்போ அந்த டீமோட சப்போர்ட்டோட அவங்களுக்கு அதை புரிய வச்சு அந்த சிஸ்டம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணோன்னா புதிய கைட்டு புதிய உச்சத்துக்கு நம்ம போகிறதுக்கு அந்த சிஸ்டம் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வாழ வைக்குங்கிறதுனால அதே டீம் புரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாரானாங்கன்னா அந்த டீமும் வளருது, பிஸ்னஸும் வளருது. ஓகே, சூப்பர். ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸ் பற்றி உங்களோட நாலேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஎன்ஐ மெம்பராக இருந்தப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த சாப்டரில் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட டேக் அவேஸ், ஸோ உங்கள் மூலிமா நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ்க்கு கொடுத்த கிவ் அவேஸ், அந்த மாதிரி எந்த ஒரு சில விஷயங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் சொல்ல முடியும்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? பிஎன்ஐ வந்து ஒரு சிறப்பான ஒரு பிளேட்ஃபார்ம். அங்கே என்ன அப்படின்னா அந்த ரெஃபரல் நம்ம வந்து நம்மளை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணிக்கணுங்கிற ஒரு வழி முறைகள் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோனுங்கிறது அங்கே போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு 8 மினிட்ஸில் நம்மளோட பிஸ்னஸை எலாபரேட்டாக எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷன் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா பிஸ்னஸ் கம்யூனிட்டி எப்படியெல்லாம் நம்ம ஒன்றா இருந்துக்கிட்டு கைகோர்த்து எல்லா தொழிலதிபர்களும் ஒன்றா சேர்ந்து வளர்கிறதுக்கு எப்படிங்கிறதையும் பிஎன்ஐ தான் சொல்லி கொடுத்தது. இப்போ இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே ஆர்கனைசேஷன் பிஎன்ஐ மட்டும்தான். நாலேஜும் கொடுத்துட்றாங்க, பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல கம்யூனிட்டி கொடுத்துட்றாங்க. இதில் திறமை இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் யாரை வேணாலும் இங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிஎன்ஐ கனெக்டில் இருக்குது. இது நம்மளோட திறமையை பொறுத்து நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சூப்பரான ஒரு பிளேட்ஃபார்ம். இறங்கி விளையாடுறது அவங்கவுங்க டேலண்ட். அதுதான் பிஎன்ஐயில் நான் தெரிஞ்சிட்டது. டூல் கொடுத்துட்டாங்க, அந்த டூலை யூஸ் பண்ணி க்ரோ ஆகிறது நமக்கு, அது நம்ம டேலண்ட். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். அவங்களோட டேலண்ட்டும் பிஸ்னஸ் தன்மை பொறுத்து மாறும். பட் ஆனால் அது ஒரு சூப்பரான பிளேட்ஃபார்ம். அது நமக்கு கிடைச்சது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் தான். ஓகேங்கண்ணா. இப்போது நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கேன், இல்லைன்னா ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன். நான் யாராக வேணாலும் இருந்துட்டு போகலாம். நான் இதுவரையும் நான் ஃபினான்ஷியலாக எந்த கோல்ஸ் வச்சுக்கல, நான் ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலை, என்கிட்ட சேவிங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக் அட்வைசஸ், எல்லாத்தையும் பண்ண முடியாத அட்வைசஸ்னால் நீங்கள் என்ன ஒரு இன்புட்ஸ் கொடுப்பீங்க? அட்வைஸுங்கிறத தாண்டி ஒரு க்ரோத்துக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன கொடுப்பீங்க? பணம் வந்து இந்த உலகத்தை நிற்காமல் சுழல வைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. ஓகே, அதுக்கு அவ்வளோ பவர். கண்டிப்பாக. அப்போது இந்த பணம் மட்டும்தான் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கு அப்படிங்கிறது எல்லாரும் நம்புகிறோம். ஆமாம். அப்போது இந்த பணங்கிறது யாருக்கு சும்மா கிடச்சிடாது. அவங்களோட உழைப்பு, சிந்தனை, செயல், அவங்களோட அணுகுமுறை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சேர்ந்து இதோட கூட்டு முயற்சியினால் கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு தான் நமக்கு அந்த பணம். அந்த பணத்தை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, நம்ம வர்ற வருமானத்துக்குள்ளே நமக்கு செலவு கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோமா? ஃபஸ்ட்டு பேசிக்
ஒரு தனி மனிதனானாலும் பிஸ்னஸ் ஆனாலும் அந்த பணத்தில் நமக்கு ஏதாவது இப்போ நம்ம வருமானத்துக்கு அதிகமான கடனாக வச்சுருக்கிறோமா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்போ அதைத்தான் சர்ஜரியாக நாம் நினச்சா அதையும் முதல்ல பண்ணணும். கடன் இருந்தால் அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அதுவே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது எமர்ஜென்சி அதை முதல்ல செட்டில் பண்ணணும். இதே லாங் டேர்ம் பிளான் ஹவுசிங் லோனோ மற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிளோ இதெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கிறோம். ஒரு வருமானத்தில் ஒரு சின்ன போர்ஷன் தான் நம்ம டியூவாக போயிட்டுருக்குதுன்னா அது பிரச்சனை இல்லை. பட் ஒட்டுமொத்த வருமானத்தில் பாதி இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற போது நம்ம அந்த இடம் சரியாக கவனிக்க வேண்டிய இடம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்மகிட்ட இருந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம கைவிட்டு போகக்கூடிய ஒரு பணம். அது நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளோட உழைப்பு வேஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்கிறது நாம் அங்கே சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கடன் இல்லாத இடத்துக்கு வந்துடணும். லாங் டைம் பிளானாக அந்த மாதிரி லோனெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட் டைமுக்கு வாங்கி நிறைய இன்ட்ரெஸ்ட் வேஸ்ட் ஆகுது, அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்னால் முதல்ல அதிலிருந்து எமர்ஜென்சி வந்து வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா வருமானம் வந்துகிட்டே இருக்குது ஆனால் என்னால் சேமிக்கவே முடியலைங்கிறது அடுத்த ஸ்டேஜ். கடன் இல்லை, பட்டு என்கிட்ட வந்து வருமானம் வருது ஆனால் சேமிக்கிறதுக்கு என்னால் முடியல. இது ரெண்டாவது ஸ்டேஜ். கடன் இல்லாத இடத்துக்கு வந்துட்டோம். சேமிக்கணும்னா அப்போ 20% வருமானத்தில் முதல் செலவு சேமிப்பாக எடுத்து வச்சுக்கணும். மீதி அந்த 80%ல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்ததையும் அந்த 20% நம்ம சேவ் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபண்டு க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கணும். அப்போது ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்னு மூணாவது ஸ்டேஜுக்கு வர்றோம். நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பிஸ்னஸ் நடக்க வரைக்கும் வர்றது ஆக்டிவ் இன்கம். நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் வர்றது பேசிவ் இன்கம். அப்போ நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கிறையே பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கான சில முதலீடுகளை செய்கிறது நம்மளோட நாலேஜுக்கு ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறது மூணாவது ஸ்டேஜ். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் பொருளாதாரத்தில் மேலும் மேலும் உயர்றதுக்கு ஒரு நல்ல ரூட்டு. இப்போ நீங்கள் சொன்னதை கன்க்ளூட் பண்ணி கிறிஸ்பாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வருமானத்துக்கு மீறின கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சர்ஜரி எப்படி இமீடியட்டாக பண்ணுறோமோ அது மாதிரி அந்த வருமானத்துக்கு மீறின கடனையும் அதிக இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு க்ளோஸ். ரெண்டாவது வந்து வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும். மூணாவது சேமிக்க தெரியணும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு 5 வருஷத்தில் ஒரு நல்ல. அப்புறம் இது மாதிரி ஒரு செயல் திட்டம் வச்சு நீங்கள் மூவ் பண்ணால் நீங்கள் 2030 வந்து நீங்களும் ஒரு கோடீஸ்வரர் தான். சூப்பர். அதுக்கான பிளான் நம்மகிட்ட இருக்கணும்ல. கண்டிப்பாக. நீங்கள் எது வேணாலும் கேட்டது கிடைக்கும், பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடி. நீங்கள் இதை கேட்குறதே இல்லையே. ஃபஸ்ட்டு கேளுங்க. அப்படி யோசிங்க. கண்டிப்பாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் அதுக்கான ஆட்கள் உங்கள் கூட வந்து உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். கண்டிப்பாக. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேட்டால் கிடைக்குங்கிற விஷயத்த நான் இந்த ஒரு 6 மாதத்துல நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். நம்ம கேட்குற நல்லது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாயை திறந்து கேளுங்க. உலகம் வந்து எல்லாரும் ஜெயிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிற பார்க்குறோம். கண்டிப்பாக. அப்போ அவங்கெல்லாம் செய்யும்போது நீங்களே செய்ய முடியாது. கண்டிப்பாக செய்ய முடியும். அவங்க செய்கிற வேலைகளையும் அவங்க சிந்திக்கிற அந்த பேட்டர்னையும் நாம் எடுத்துட்டோம்னா நாமளும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான். யாருக்கு எங்கேயும் எந்த குறையும் கிடையாது. நம்ம எடுத்து செயல்படுத்துறதுல ஒவ்வொருத்தருக்கு அந்த கேப்பை தான் நம்மளை சின்னது பெருசுங்கிறது நம்ம பிரித்து வைக்குது. நம்மளும் நல்லா 100% எஃபோர்ட் போட்டு கரெக்டான பிளானில் என்னைக்கு மூவ் பண்ணாலும் நம்மளே எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்குது. ஏன்னா பாசிட்டிவாக தான் நாம் எப்பவும் யோசிக்கணும். அது நம்மளை மாதிரி வளர்கிற இந்தியாவில் இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தில் இந்த கண்ட்ரியில் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை. இன்றைக்கி வந்து 8 somethingல போயிட்டுருக்குது ஜிடிபி. இன்னும் 5 ஆண்டுகளில் 4 மடங்கு 5 மடங்கு வளர்ச்சியில் வரும்னு ஒரு உலகமே சொல்லுது. அப்போது இப்படி ஒரு ஃபேவரான காலத்தில் நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கையில் நாம் பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா எப்போ பண்ண போகிறோம்? கண்டிப்பாக. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இன்றைக்கெல்லாம் போன தலைமுறைக்கு கிடைக்காதது எல்லாமே இந்த தலைமுறைக்கு இருக்குது. கண்டிப்பாக. ஒன்லி திங் ஃபோக்கஸ். கண்டிப்பாக. ஃபோக்கஸ் நம்ம எதில் இருக்குதோ அது வளரும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ட்ராக்ஷன். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து அதையவே பார்த்து நம்ம போகும் பொழுது அங்கே நம்ம மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றமும் இருக்குதுங்கிறத என்னோட ஒரு நாலேஜாக சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் நாலேஜையும் எக்ஸ்போஷரையும் எங்களுக்கு கொடுத்தீங்க. இது ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி
ஒன் வேர்ட் ஆன்சராக நீங்கள் சொல்லிடலாம் இந்த கேள்விகளுக்கு. இந்த கேள்விகள் வந்து பிஎன்இ கலந்ததாகவும் தொழில் சார்ந்ததாகவும் எல்லாம் சார்ந்ததாகவும் இருக்கும். ஒரு 5லேருந்து 7 கேள்விகள் வரை தான் இருக்கும். ஸோ பிஎன்ஐ டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணலான்னா நீங்கள் எதில் டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அது ஒரு நமக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. ஓகே. சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரையாரிட்டினா அது ஒரு ஒரு இந்த வார்த்தையை சொன்னோன்னா இந்த வேர்டு அதுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த வேர்டை கேட்குறப்பெல்லாம் சேவிங்ஸ் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னா என்ன வேர்ட் சொல்லுவீங்க நீங்கள்? சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு தன்னம்பிக்கை. ஓகே. ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும்னா கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும். சூப்பர். ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப புழக்கத்தில் இருக்க ஒரு விஷயம். நம்ம 10 பேர் இருக்கிறதுல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பெரிய அதுதான் பணம் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு வந்து கொடுக்குது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, பட் ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஓகே. சரி. இப்போ வந்து ஒரு உதவி ஒரு இது வந்து பிஎன்ஐ சார்ந்த கேள்விங்க. ஒரு ரெஃபரல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஃபரல் வந்துட்டு ஒருத்தர் இப்போ நான் வந்து ஒரு ரெஃபரல் கொடுக்குறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கணும்னா எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும்? இப்போ நான் வந்து ஒரு ரெஃபரல் கொடுக்க போகிறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெஃபரல் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பற்றின ஒரு கேள்வி எப்படி இருக்கலாம்? கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம்னா ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்க ரிலேஷனையோ ஃப்ரெண்ட்ஸையோ கொண்டு வந்து விடணும். அந்த ஒரு சரியான சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். பிஎன்ஐலேயும் அது பொருந்தும். நம்மக்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸோ ஒரு நல்ல ஒரு சர்வீஸோ நம்ம செய்தால் டெஃபினட்டாக பிஎன்ஐலேயும் கிடைக்கும். பிஎன்ஐ சார்ந்து செகண்ட் தேர்ட் டயர்லேயும் கூட இருந்து எடுக்கலாம். ஆமாம். அதில் என்னென்னா நாம் என்ன செய்தாலும் பணம் மட்டுமே நமக்கு நோக்கமாக இல்லாமல் நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வெளியே போகையில் நம்மக்கிட்ட இருந்து முகமலர்ச்சியோட சந்தோஷமாக போகிறாங்களான்னு பார்த்தாலே போதும். சூப்பருங்க. அது பார்த்தாலே நமக்கு ரெஃபரல் வரும். நமக்கு ஆமாம், அதை சரியாக நாம் செய்தால் ப்ராஃபிட் நமக்கு வந்து ஆட்டோமேஷன் அது. ஓகே. அதுக்காக நாம் வேலை பார்க்க வேண்டியது. ஸோ ஆனால் இப்போ இன்றைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் இருக்கவே மாட்டேது. வராங்க, ஒரு 3 மாதம் வேலை செய்கிறாங்க, என்ன ஒன்றுமே கிடைக்கல அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ உங்களோட தலைமுறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொறுமையாக இருந்ததுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பிஎன்ஐக்குள்ள வர ஒரு புது மெம்பருக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னால் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? எந்த விஷயம் செய்தாலும் முதல் 1000 நாட்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டாம்ப்பா. முதல்ல 1000 நாட்கள் கணக்கு. ஃபஸ்ட்டு 1000 டேஸ் வந்து நீங்கள் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே. அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, ஈவன் மேரேஜே பண்ணாலும் சரி, பிஸ்னஸே பண்ணாலும் சரி, அந்த முதல் 1000 நாட்கள் கணக்கில் சேர்த்திக்கூடாது. ஏன்னா அது வந்து செட்டில் ஆகணும். எதுவுமே வந்ததையும் நமக்கு எதுவும் கிடைச்சிடும். அந்த 1000 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேணும் வேண்டாம்னு அப்புறம் தான் சொல்லணும். முதல் வாரத்திலேயே எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னா அப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லைங்கிறதா தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முதல்ல புரிஞ்சுக்குங்க, மக்களை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமா பிஸ்னஸ் வந்து ப்ரொமோஷன் கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 1000 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே நடக்க ஆரம்பிச்சு. அதுக்கு வந்து பொறுமை வேணும். காத்திருக்கிறதுலேயும் ஒரு சுகம் இருக்குதுன்னு நம்பணும். கண்டிப்பாக. ஆனால் அதை நம்ம ஒரு நம்ம மக்கள் வந்து அதை ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க. காத்திருந்து தான் ஒவ்வொன்றும் கிடைக்கணும். நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறது நிலைக்காது. அதனால நாம் வந்து கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக அது நமக்கு கிடைச்சதுன்னா லைஃப் லாங் அது நம்ம கூட அந்த வெற்றிக்கு நாம் வந்து கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ எதை ஆரம்பித்தோம்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணமே ஆனாலும் ஒரு 3 வருஷம் அவங்களோட ஒரு நல்ல பிணைப்பில் இருக்கப்போ தான் அவங்கள பற்றின புரிதல். நம்ம அன்றைக்கி நம்ம வந்து நான் தோல்வி மட்டுமே நான் அதை வச்சு சொல்லலை. முதல்ல 1000 நாட்களில் மிகப்பெரிய வெற்றி வந்தாலும் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவை இருக்குது. கண்டிப்பாக. சிலருக்கு எடுத்ததையுமே அது வந்து டப்புன்னு ஒரு க்ரோத் வந்துடலாம். பட் அந்த 1000 நாட்கள் இனிமேல் லைஃப் லாங் இப்படியே வரும்னு அவன் நம்பிடக்கூடாது. அப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் அவன் ஜாக்கிரதையாக தான் அவனோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு 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 இண்டிவிஜுவலாட்டி இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல நேமை கொண்டு வர வரைக்கும் அந்த முதல் 1000 நாட்கள் நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எதுவும் தலைக்காராம் பார்த்துக்கணும். வெற்றியானால் தோல்வியானாலும் அதை நாம் தாண்டி அதுக்கு மேலே நாம் சர்வைவல் பண்ணும்போது நிரந்தர வெற்றிக்கு போயிடும். ஓகே. ஸோ
இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தப்ப எனக்கு என்னென்னா, இவர் நாசர் சாரோட புக்கில் வந்துட்டு ஒரு ஒரு போர்ஷன் இருக்குங்க. அவர் எழுதின ஒரு புக்கில். அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. தோல்வியை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறோமோ, அதை தாண்டி வெற்றியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மொதல் 1000 நாட்களில் நான் ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக அசால்ட்டாக வந்துடக்கூடாது. தோத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக மனம் துவண்டும் போயிடக்கூடாது. 2 ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஏன்னா அது லேர்னிங் பீரியட் தான். கண்டிப்பாக. எந்த தொழிலையுமே இன்டெப்த்தாக போகணும்னா பல வருஷங்கள் ஆகிடுது. கண்டிப்பாக. மேலோட்டமாக நம்ம ஜஸ்ட் அப்போல்லாம் ஒரு கிண்டர் கார்டன் தான் அது. கண்டிப்பாக. அதை நீங்கள் முடித்து வெளியில் வந்து அப்புறம் தான் அடுத்தடுத்து ப்ரொமோஷன். சூப்பருங்க. ஆனால் கடைசியாக ஒரே கேள்வி, உங்களோட பார்வையில் நேரம் அப்படிங்கிறது என்ன? நேரம் வந்து பொன் போன்றது, பணம் போன்றது அப்படிம்பாங்க. நான் உயிர் போன்றதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது போனால் திரும்பி வரவே வராது. அதனால டைம் இஸ் லைஃப். கண்டிப்பாக. அதை நாம் எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட். நம்ம நேற்றைய செயலுக்கான விளைவு தான் இன்றைய நிலை. அப்போது நாளைய நிலை இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து. அப்போ நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணி என்ன மாதிரி காரியங்களை நாம் செஞ்சிட்ருக்கிறோமோ அதோட விளைவு தான் நம்ம லைஃப். கண்டிப்பாக. அப்போது அந்த மற்றது எல்லாமே நமக்கு கடனாக கிடைக்கும். பணம் கிடைக்கி, சப்போர்ட் கிடைக்கி, எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னொருத்தரோட லைஃப்பில் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு கொடுங்கன்னு கொடுக்குற வாய்ப்பு இப்போ இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆப்ஷன் இருந்தால் அந்த 5 வருஷத்து யார் நமக்கு கொடுக்கறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ அது நம்மளோட லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற டைமை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது அது மிகப்பெரிய கான்செப்ட்டு. பட் நம்மளும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நேரம் வந்து அந்த 5க்கு ஏர்லி மார்னிங் ரைஸு, அப்புறமா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு வேலை, அப்படி ஒரு ஆர்டராக நம்ம லைஃப்பை வந்து ஒரு பேட்டர்னாக இன்றைக்கி இத்தனை மணிக்கு அவர் வாக்கிங் வருவாருங்க, இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவாருங்க, இத்தனை மணிக்கு லஞ்சுக்கு வருவாருங்கன்னு நிறைய பேர்த்து நம்ம அந்த அவர் வந்தால் அந்த டைம்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி டிசிப்ளினாக வாழ்கிறவங்கள பார்த்தா மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கான சக்ஸஸ்க்கான சீக்ரெட் அதுக்குள்ளே இருக்குது. நேர மேலாண்மை இருந்தால் ஈஸியாக நிறைய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம், அதையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட். இது இல்லாமல் ஆசை மட்டும் பட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாது. அது வேஸ்ட்டு. கண்டிப்பாக. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களோட பொன்னான நேரத்தை, அதாவது உயிரிலும் மேலான நேரத்தை எங்களோட நீங்கள் கொடுத்ததுக்கு. ஸோ நிறைய டேக்அவேஸ் எங்களுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு 1000 நாட்கள் பொறுமையாக இருக்கிறது எப்படி, ஸோ ஃபினான்ஷியலில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் போகிறது என்ன, பிளானிங்கில் இருக்கிறதுன்னு, இந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய டேக்அவேஸ் இருந்தது. ரொம்ப நன்றிங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து எங்களை பற்றி எல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. நன்றிங்கண்ணா. ஓகே.